வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் இன் டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சூப்பர் டூப்பர் டாபிக். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்ஸ் கேஜெட்ஸ்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆல்ரெடி இன்னொரு சேனலுக்கு இது இன்ஃபார்மல் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா பாருங்கள், காட் தரேன். ஸோ ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா யூஎக்ஸை பற்றி முடிஞ்ச அளவுக்கு சொல்லி தருவோம். நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போது யூஎக்ஸ் ஆகட்டும், கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு 7 கேஜெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது என்னென்னு தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. வாங்க, ஃபஸ்ட்டு ஒன் நான் வந்து கீழே இருந்து போயிட்டேன். டெஸ்க்கு, ஒரு சேரு, சூப்பரான டெஸ்க்கு சேரு. இந்த ரெண்டுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்து வைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சேர் இல்லைன்னா பேக் பெயின் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் முடிஞ்ச அளவு கேமிங் சேர்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி வரும். பட் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சீரியஸாகவே ஒர்த்தாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அண்ட் டேபிள், மோஸ்ட்டாக டேபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டிங் டெஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டிங் டெஸ்க்கு ரெண்டையுமே ஆல்டர் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த ரெண்டில் பார்த்து வாங்கிங்க. ரெண்டுமே இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நின்று ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த ஹெல்ப் இருக்கிறதுனால டெஸ்க்கும் டேபிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசைனராக இருந்தாலும் சரி, கிராஃபிக்ஸாக சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டெஸ்க்கும் டேபிளும் தாறுமாறான இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சருங்கிறத விட ஒரு மஸ்ட் நீடட் பொருள்னு வச்சுக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை ஆஃபீஸில் இருந்தாலுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அது என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் தான் வரும். ஓகே, அடுத்தது மொபைல் எல்லாருமே வச்சுருப்பீங்க. மொபைல் இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. அந்த வீடியோ கூட மொபைலில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ மொபைலை பற்றி அந்தளவுக்கு பேச போகிறதில்லை. உங்களுக்கு என்ன மொபைல் வாங்கணும், எப்படி வாங்கணும், ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இன்னொரு சேனல் இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் சஜஷன்லையோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோனை பற்றி டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் அந்த சேனலில் போடுவேன். சேனல் நேம் வந்து இன்ஃபார்மல் வீடியோஸ். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் கண்டிப்பாக மஸ்ட் நல்ல கம்ப்யூட்டராக இருக்கணும். ஸோ ஏன்னா கிராஃபிக்ஸ் டிசைனராக இருந்தால் கண்டிப்பாக எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். எல்லா சாஃப்ட்வேருமே கொஞ்சம் பெரிய சாஃப்ட்வேர். ஸோ ஜிபியூ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கிக்கோங்க. கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் ஒரு 4 GB ஆச்சு மினிமம். ரேம் வந்து 8 GB ஆச்சு வச்சுங்க. ப்ராசஸர் வந்து மினிமம் i5 10th gen ஆர் i7 8th gen 9th genலேருந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அந்தளவுக்கு வாங்கிக்கலாம். லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதா வைங்க. ஸோ சிபியூ தாரமாராக வேணும், நல்லதாக வேணும். அண்ட் மானிட்டர் வந்து 27 inch வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்வீட் ஸ்பாட்டு. 24 inch போனாலும் சிரமம், 32 inch போனாலும் அந்தளவுக்கு பிக்சல் டென்சிட்டி குவாலிட்டியோடு வேணும். 32 inch தான் ஆஃபீஸில் வச்சுருக்கோம். பட் எனக்கு பழகிடுச்சு. பட் 27 inch இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிக்சல் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 27 inch போய்ங்க. அடுத்தது அடோப் இல்லாமல் கிராஃபிக்ஸ் டிசைன் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் எல்லாமே அவங்கள தான். ஸோ அடோப் பேக்கேஜ் ஒன்று கண்டிப்பாக பை பண்ணியிருக்கணும். அது காஸ்ட்லி, வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அது இருக்கிறவங்களை பொறுத்து கம்பெனியில் வாங்கி கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. அடுத்தது வந்து எஸ்டி கார்டு எஸ்எஸ்டி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டாஸ் இருக்குது. என்னதெல்லாம் வந்து டேட்டா எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்டி வேணும். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கு. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு எஸ்எஸ்டி வேணும். நீங்கள் ஒர்க்கையும் பேக்கப் எடுத்து வச்சுருங்க. ட்ரைவை மட்டும் கூகுளை மட்டும் நம்பாதீங்க. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நாளைக்கு போயிடும். ஸோ வந்துட்டு எஸ்எஸ்டி ஒன்று வாங்கி உங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, பிடிச்ச ஒர்க்கை மட்டும் பேக்கப் எடுத்து எப்படி சொல்கிறது, உங்களோட இதில் ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கோங்க காப்பி. அடுத்து இந்த 2 பொருள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தால் சூப்பரான பெனிஃபிட்டு. இந்த ரெண்டுமே நம்மள்ட்ட இல்லை. கிராஃபிக்ஸ் டேப்லெட்டுன்னு போயிட்டிங்கன்னா ஐபேட் ப்ரோ, ஐபேடு இவங்களை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க வாங்கிட்டா பெஸ்ட்டு. டேப்லெட் வாங்கும்போதே அது வாங்கிட்டிங்கன்னா வேறு லெவலுக்கு எடுத்து. ஸோ அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் வந்து கிராஃபிக்ஸ் டேப்லெட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை விட இது ரொம்ப காஸ்ட்லி கம்மி. ஒரு 6000 8,000 வரைக்கும் போட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் டேப்லெட் சூப்பராக வாங்கிக்கலாம், நல்லதான். ஸோ அதை பற்றி ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள், போடுறேன். பட் கிராஃபிக்ஸ் டேப்லெட்டோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ராயிங்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான். இந்த 7 கேஜெட்ஸ் இருந்தால் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது, டாப் நாச்சில் இருக்கணும் இல்லை, இருக்கிறத வச்சு எது வேணாலும் ஒர்க் பண்ணலாம் நம்மள மாதிரி. ஸோ அப்படி இல்லை, கிராஃபிக்ஸ் டேப்லெட்லாம் இருந்தால் இன்னும் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ், இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in next video. Bye. Have a nice day.